ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அசஸ்மெண்ட் ஆஃப் ஹியரிங் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நார்மலாக ஹியரிங் நம்ம கேட்குறோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு கரெக்டாக தான் கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹியரிங் லாஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன டைப் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ், மிக்ஸ்டு, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா, ஸோ அது ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா, ஸோ நம்ம அசஸ்மெண்ட் ஆஃப் ஹியரிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது கண்டக்டிவ் ஹியரிங் லாஸா, சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸா அல்லது மிக்ஸ்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகிரி, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா, மைல்டாக இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா, சிவியராக இருக்கா, ஓகேவா, அல்லது டோட்டலாக அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மைல்டு, மாட்ரேட்டு, சிவியரு, டோட்டல். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் லீசன், எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம். சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டக்ஷனில் பிரச்சனையா, அதாவது கண்டக்டிவில், எக்ஸ்டர்னல் ஏரில், டிம்பானிக் மெம்பரேனில், மிடில் ஏரில், ஆஸ்டிகல்ஸில், இஸ்டாஜியன் டியூப்பில், இந்த மாதிரி எந்த இடத்துல அவங்களுக்கு லீசன் இருக்குது அப்படிங்கிற சைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே போல் அவங்களுக்கு காக்லியால் பிரச்சனையா பார்த்தீங்கன்னா இன்னர் ஏரில் காக்லியால் பிரச்சனையா, நர்வில் பிரச்சனையா, அதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அவுட்டரில் லீசன் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு கண்டக்டிவ் டெஃபினஸில் வரும். சென்சரி நியூரல் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்லி ஒரு காக்லியால் பிரச்சனை இருக்கலாம், அது ரெட்ரோ காக்லியார் அல்லது சென்ட்ரல் அப்படி இருக்கலாம். ஓகேவா, ஸோ எங்கே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ், அவங்களுக்கு ஏன் காது கேட்காமல் போயிருக்கு, அது கன்ஜெனிட்டலாக இருக்கலாம், ஓகேவா, ட்ரமாட்டிக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு இன்ஜூரினால் அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் வந்திருக்கலாம், அல்லது இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லது டீஜென்ரேஷன், ஏதாவது உள்ளே வந்து டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அல்லது மெட்டபாலிக், ஓகேவா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அந்த மாதிரி ஏதாவது மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ்னால நமக்கு உள்ளது வந்து ஆயிருக்கா. அல்லது ஆட்டோடாக்சிக், நமக்கு வந்து ஏரில் ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, அல்லது பிளட் சப்ளை கம்மியாக இருக்கா, அல்லது ஆட்டோ இம்யூனா, ஓகேவா, ஏதாவது ஆட்டோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காசு இருக்குது ஹியரிங் லாஸ்க்கு. அந்த காசு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அசஸ்மெண்ட் பண்ணுறதோட கோல் பார்த்திங்க அப்படின்னா இதனால தான். ஒன்று டைப் கண்டுபிடிக்கலாம், அல்லது இன்னொன்று பார்த்திங்கன்னா டிகிரி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் காசு கண்டுபிடிக்கலாம், சைட் கண்டுபிடிக்கலாம். இதுக்காக தான் நம்ம ஒரு நார்மல் ஹியரிங்கை வந்து அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அசஸ்மெண்ட்டுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டிம்பனோமெட்ரி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த டிம்பனோமெட்ரியில் நம்ம மிடில் ஏரை நல்லா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். டிம்பானிக் அப்படின்னு வந்துடுச்சு இல்லையா, ஸோ டிம்பானிக் மெம்பரின் மிடில் ஏரில் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். டிம்பனோமெட்ரி அப்படிங்கிறது மிடில் ஏரை எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம ஏர் ட்ரம்மோடைய மூமெண்ட்டை வச்சு, டிம்பானிக் மெம்பரைன் தான் ஏர் ட்ரம்மு, ஸோ அந்த டிம்பானிக் மெம்பரைனுடைய மூமெண்ட்டை வச்சு இது வந்து எந்த அளவுக்கு உள்ள சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். அதே போல் ஹியரிங் மெக்கானிசமும் நம்ம தனி வீடியோவில் போட்டிருப்போம். ஓகேவா, சவுண்டு வந்து ஒரு வைப்ரேஷனாக அவுட்டர் ஏரில் ட்ராவல் ஆகிட்டு மிடில் ஏர், டிம்பானிக் மெம்பரைன், ஆஸ்டிகல்ஸ் எல்லாத்தையும் கடந்து ஓவல் விண்டோ வழியாக நமக்கு காக்லியாக்குள்ளே போகும். இதெல்லாம் வந்து நம்ம தனி மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு தனியாக ஃபிசியாலஜியில் பேசிப்போம். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பெட் சைட் டெஸ்டிங், ஓகேவா, ரினே அண்டு வெப்பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு டெஸ்ட்டையும் பெட் சைட் டெஸ்டிங் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய டியூனிங் ஃபோக். டியூன் அப்படின்னா என்னது, ஒரு வைப்ரேட் கொடுக்கணும், ஒரு டியூன், ஓகேவா, ஸோ ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். ஓகேவா, அந்த ஃபோக்ஸ் வந்து இப்படி ஒரு வாட்டி தொட்டோம் அப்படின்னாலும் டிங் டிங் டிங்னு ஏகப்பட்ட வைப்ரேஷன் கொடுக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 512 ஹெட்ஸ் வரைக்கும். ஹெட்ஸ் அப்படின்னா அதாவது ஒரு செகண்டுக்கு 512 டைம்ஸ் அது வைப்ரேட் ஆகும். ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ண போகிற டெஸ்ட்டு தான் பெட் சைடு. அப்படின்னா என்னென்னா அவங்க படுத்திருக்கும்போது கூட இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரினேஸ் டெஸ்ட். ஓகே, இதில் ரினே அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சயின்டிஸ்டோட நேம், அவர் பேர் பார்த்திங்கன்னா அடோல்ஃப் ரினே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் இந்த டெஸ்ட்டை வந்து டெஸ்கிரைப் பண்ணுறாரு 1855. அதனால் அவரோட பேரையே நம்ம ரினே டெஸ்ட் அப்படின்னு வச்சுட்டோம். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டியூனிங் ஃபோக்கை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டியூனிங் ஃபோக்கை பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டாய்ட் ப்ராசஸ் பக்கத்தில் வைப்பாங்க. ஓகேவா, மாஸ்டாய்ட் ப்ராசஸில் டியூனிங் ஃபோக்கை வச்சு அப்போது அவங்களுக்கு வந்து போன் கண்டக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ நமக்கு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காது வழியாக மட்டும் கேட்குறது இல்லை, போன் வழியாகவும் கேட்கும். ஏன்னா சவுண்டு வந்து ஒரு வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷன் ஏர் வழியாக மட்டும்தான் போகணும், காற்றுல மட்டும்தான் போகணுன்ற அவசியம் இல்லை.
சாலிட் சப்ஸ்டன்ஸ் வழியாகவும் வைப்ரேஷன் ட்ராவல் ஆகும். இப்போ நான் இங்கே வைப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என் ஃபோன் வைப்ரேட் ஆகும், இங்கே வைப்ரேட் பண்ணுறேன்னா இந்த நோட்டு வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி நமக்கு போன்லேயும் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு காக்லியா ரீச் பண்ணி அங்கே போய் நர்வ் ஃபைபர்ஸ்க்கு போகும். ஸோ கண்டக்டிவ் டெஃப்னஸ் இருக்கவங்கள வந்து இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏதாவது மேஸ்டைட் ப்ராசஸில் வந்து அவங்களுக்கு சவுண்டு கேட்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கண்டக்ஷன் மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு உள்ள சென்சரி நியூரல் வந்து இன்டாக்டாக இருந்தால் தான் நமக்கு போன் கண்டக்ஷன் சவுண்டு வந்து அவங்களுக்கு கேட்கும். இல்லாட்டி ஏர் கண்டக்ஷன் சவுண்ட் கேட்காம இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கண்டக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்குது, தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கண்டக்டிவ் டெஃப்னஸ் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சென்சரி நியூரல் இன்டாக்டாக இருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு கண்டக்ஷன் சவுண்டு வந்து அந்த காக்லியாவுக்கு போகிற வழியில் பிரச்சனை, கண்டக்ஷனில் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அப்போது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வேறு வழியில் நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கேட்டுச்சு அப்படின்னா இந்த வழியில் தான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேறு வழி எந்த வழியில் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப போன் வழியாக நம்ம கொடுக்குறோம். ஸோ மேஸ்டைட் ப்ராசஸில் கொடுத்து பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி கேட்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஏரில் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஏரில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கண்டக்டிவில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே போல் நமக்கு சென்சரி நியூரலில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒன்று நமக்கு போன்லேயும் கேட்கல, வெளியே ஏர்லேயும் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சென்சரி நியூரலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம மேஸ்டைட் ப்ராசஸில் வரக்கூடிய சவுண்டை வந்து பிசி அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுவே நமக்கு ஏர்லேருந்து வரக்கூடிய சவுண்டை ஏசின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் எப்போவுமே ஏசி தான் பிசியை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏர் கண்டக்ஷன் போன் கண்டக்ஷன் தான் ஏசி பிசி அப்படின்னு சொல்கிறேன். ஏர் கண்டக்ஷன்லேருந்து வரக்கூடிய சவுண்டு தான் எப்போவுமே அதிகமாக இருக்கணும். அப்போனா தான் ரினே டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு அர்த்தம். ரினே டெஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னா நார்மலாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே நமக்கு பிசி அதாவது போன் கண்டக்ஷனில் வர சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு, ஏர் கண்டக்ஷனில் சவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ரினே டெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னா அப்நார்மலாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கண்டக்டிவ் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் நெகட்டிவ் ரினே டெஸ்ட் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நெகட்டிவ் அப்படின்னா என்ன, போன் கண்டக்ஷனில் நமக்கு சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொன்னோமா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காது வந்து சுத்தமாகவே கேட்கலாம், உங்களுக்கு சென்சரி நியூரல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம போனில் வந்து நம்ம வைப்ரேஷன் கொடுக்கும்போது இந்த போன்லேயே வைப்ரேட் ஆகி அது பக்கத்து ஏரோட காக்லியாவில் போய் அது வைப்ரேட் பண்ணும். இப்போ இந்த போன் டு ஸ்கல்லு போன் தான், ஸ்கல்லு ஃபுல்லாகவே போன் தான். ஓகே, போன் டு போன் ட்ராவல் ஆகிட்டு இங்கே போய் கொடுத்து இங்கே வந்து மைல்டு சவுண்டு கேட்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் தான். ஓகேவா? பிசி அதாவது போன் கண்டக்ஷனில் வந்து லைட்டாக சவுண்டு கேட்குது இல்லை, அவங்க வந்து கேட்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஃபால்ஸ் நெகட்டிவ் ரினே டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துக்கு அந்த காதில் வந்து எந்த ஒரு ஹியரிங்குமே இல்லை, பட் பக்கத்து காதில் போயிட்டு அது கொஞ்சம் ஹியரிங் பண்ணுது. ஓகே, அந்த இடத்துல நோ இன்டாக்டாக இல்லை, இருந்தாலும் பக்கத்து காதோடைய நோ யூஸ் பண்ணி அது வந்து கேட்குது. அதனால் அதை ஃபால்ஸ் ரினே நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது அக்யூரேட்டாக போன் கண்டக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பேசிலார் மெம்பரைன் இருக்கு இல்லையா காக்லியாவில் ஸ்கேலா மீடியா டியூனிக்கா அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேசிலார் மெம்பரைன் இருக்கும். அந்த பேசிலார் மெம்பரைனில் ஹேர் செல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங்லாம் பார்த்துருப்போம். அந்த ஹேர் செல்ஸை இவங்க டைரெக்டாக போய் வைப்ரேட் பண்ணுவாங்க. அதனால அந்த ஹேர் செல்ஸ் தானே நமக்கு காக்லியா நம்ம கூட கனெக்ட் ஆகிருக்கு, டைரெக்டாக இந்த வைப்ரேஷன்ஸ் பிரெயினுக்கு டீகோட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரினே டெஸ்ட்டோடைய கிரேடிங் பார்ப்போம். நார்மலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா போன் கண்டக்ஷனில் கம்மியாக இருக்கும், அதே போல் ஏர் கண்டக்ஷனில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது நார்மல். இப்போ கண்டக்டிவ் டெஃப்னஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு போன் கண்டக்ஷனில் சவுண்டு அதிகமாக கேட்கும், ஏர் கண்டக்ஷனில் சவுண்டு கம்மியாக கேட்கும். ஓகேவா? மேக்ஸிமம் இதில் சவுண்டே கேட்காது. அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா வைப்ரேஷன் ஏர் இஸ் நாட் ஹியர்ட் ஆஃப்டர் த போன் கண்டக்ஷன் இஸ் ஓவர். போன் கண்டக்ஷனை நம்ம முடிச்சுட்டு ஏர் கண்டக்ஷனில் எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. அதே பார்ஷியல் நர்வ் டெஃப்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் ஆஃப் ஏர் வந்து கேட்கும் ஆஃப்டர் போன் கண்டக்ஷன் இஸ் ஓவர். ஓகேவா? போன் கண்டக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏர் கண்டக்ஷன் லைட்டாக கேட்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் கிடைக்கும். ஆனால் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது கிடைக்கும், போனுக்கு அப்புறம் தான் ஏர். அது கம்ப்ளீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வைப்ரேஷனுமே கேட்காது. கம்ப்ளீட் நர்வ் டெஃப்னஸில் எந்த ஒரு வைப்ரேஷனும் கேட்காது, அவங்களுக்கு பேர் அமைதியாக இருப்பாங்க. ஓகே கைஸ், நம்ம ரினே டெஸ்ட்டை பற்றி பேசிட்டோம். அடுத்ததான் நம்ம வெப்பர்ஸ் டெஸ்ட் பற்றி பேசுவோம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட் சைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், வெப்பர்ஸ் டெஸ்ட். ஸோ இதுலேயும் 512 ஹெட்ஸ் வைப்ரேட் ஆகக்கூடிய ஒரு டியூனிங் ஃபோக்கை பேஷண்ட்டோடைய 4 ஹெட்டில் வைப்போம். ஸோ டியூனிங் ஃபோக் வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அது வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், டிங் டிங் டிங்னு வைப்ரேட் ஆகும். ஓகேவா? பேஷண்ட்டோட 4 ஹெட் நெத்தி மேலே வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம் டியூனிங் ஃபோக்கை.
ஓகே, இதை வச்சு நம்ம எந்த சைடு அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு மட்டும் லவுடாக கேட்குது அப்படின்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் டெஃப்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த சைடு லவுடாக கேட்குது அப்படின்னா இந்த சைடு கண்டக்டிவ் டெஃப்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டக்டிவ் டெஃப்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த போன் கண்டக்ஷன் மட்டும் ரொம்ப சவுண்டாக கேட்கும். ஓகேவா, அப்படி இல்லையா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்சரி நியூரல், இப்போ இங்கிட்டு தான் எனக்கு லவுடாக கேட்குது அப்படிங்கிறப்ப லவுடு இங்கிட்டு தான் கேட்குது அப்படிங்கிறப்ப ஒன்று இந்த சைடு கண்டக்டிவ் டெஃப்னஸ் இருக்கணும், அல்லது இந்த சைடு சென்சரி நியூரல் டெஃப்னஸ் இருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த வெப்பர் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கண்டக்டிவ் டெஸ்ட் இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம், கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், சென்சரி நியூரல் டெஃப்னஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நார்மல் ஃபைண்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 இயர்லையுமே வந்து ஒரே அளவில் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அது நார்மல். அப்நார்மல் ஃபைண்டிங் அப்படின்னா ஒன்று ஒரு சைடு லவுடாக இருக்கும். லவுடாக இருக்க சைடு கண்டிப்பாக கண்டக்டிவ் டெஃப்னஸாக இருக்கும், அல்லது அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா சென்சரி நியூரல் டெஃப்னஸாக இருக்கணும். இப்போ ஒரு சைடு சென்சரி நியூரல் டெஃப்னஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெட்டர் சைடு இருக்கக்கூடியதில் நல்லாவே அது கிளியரான வைப்ரேஷன் வந்து கேட்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஏரில் தான் ரொம்பவே லவுடாக நமக்கு சவுண்டு கேட்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் லவுடாக கேட்குறதுல வந்து நமக்கு கண்டக்டிவ் டெஃப்னஸ் இருக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ கண்டக்டிவ் டெஃப்னஸில் நமக்கு ஏர் வந்து ஏரோடைய பேத்வே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காது. அவங்களுக்கு ஒன்லி காக்லியா அந்த நியூரான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்டாக்டாக இருக்கும். அதனால் போன் கண்டக்ஷனில் மட்டும் சவுண்டு ரொம்ப லவுடாக கேட்கும். ஓகேவா, வெளியே இருந்து வரக்கூடிய ஏர் அங்கே பேசக்கூடிய சவுண்டு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே கேட்காது. ஓகேவா, அதனால தான் நமக்கு என்ன தான் லவுடாக கேட்டாலுமே அது வந்து கண்டக்ஷனில் மட்டும்தான், போன் கண்டக்ஷனில் மட்டும்தான் நல்லா கேட்குது, இயர் கண்டக்ஷனில் நமக்கு கேட்கல. அதனால் இந்த ஏர் வந்து ஒரு இம்பேர்டு ஏர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வெப்பர் டெஸ்ட்டோடைய கிரேடிங்ஸ் பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நார்மல் அப்படின்னா 2 காதுமே பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக கேட்குது அப்படின்னா அது நார்மல். ஓகேவா, ஸோ கண்டக்டிவ் டெஃப்னஸ் ஒரு ஏரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் டெஃப்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஏரில் சவுண்டு லவுடராக கேட்கும். ஓகேவா, இப்போ பார்சியல் நர்வ் டெஃப்னஸ் இருக்குது ஒரு காதில் அப்படின்னா நார்மல் ஏரில் எந்த சைடு நார்மலோ அந்த சைடில் நமக்கு சவுண்டு வந்து லவுடராக கேட்கும். அப்போது இந்த நமக்கு பார்சியல் நர்வ் டெஃப்னஸ் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா சவுண்டு லோவாக கேட்கும். அதே கம்ப்ளீட் நர்வ் டெஃப்னஸ் இருக்குது அப்படின்னா இல்லை சுத்தமாக கேட்காது, நோ சவுண்ட். கம்ப்ளீட் நர்வ் டெஃப்னஸ் இருக்கிறதுல ஸோ நம்ம இது ரெண்டுமே சஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா கண்டக்டிவ் டெஃப்னஸ் இருக்குது அப்படின்னா அது ஆப்போசிட் சைடு நமக்கு ஒரு வேளை சென்சரி நியூரல் டெஃப்னஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஸோ எடுத்தோடனே இங்கே லவுடாக கேட்குது அப்படின்னோடனே அந்த சைடு தான் கண்டக்டிவ் டெஃப்னஸ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. 2 சைடுமே பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த 2 டெஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஹியரிங்கை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம ஆடியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஆடியோமெட்ரி அப்படின்னா ஒரு டேர்ம். இந்த டேர்ம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹியரிங்கை வந்து ஃபார்மலாக மெஷர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக இந்த ஆடியோமெட்ரி அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார்மல் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியரிங், இதுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல, ஸோ அந்த டேர்ம் தான் ஆடியோமெட்ரி. ஸோ அதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் ஆடியோ மீட்டர். அதை பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவர் பேர் ஆடியோலஜிஸ்ட். ஓகேவா, சவுண்டை நம்ம ஃபார்மலாக மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் ஆடியோமெட்ரி, அதை பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ஆடியோமீட்டர், அதை பண்ணுறவர் பேர் ஆடியோலஜிஸ்ட். ஓகேவா, ஸோ நமக்கு ஆடியோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பியூர் டோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பியூர் டோன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது இப்போ 125 ஹெட்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் டோன் ப்ரொடியூஸ் பண்ணும். 8000 ஹெட்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான டோன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஆடியோ மீட்டருக்கு இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது ரேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 125 ஹெட்ஸ்லேருந்து ஹை பிச் 8000 ஹெட்ஸ் வரைக்கும் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆடியோமெட்ரி மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப தெளிவான மெஷர்மெண்ட்டை வந்து பெறலாம். நம்ம என்ன தான் வெப்பர் ரினே அதெல்லாம் யூஸ் பண்ணாலும் ஆடியோ மீட்டர் யூஸ் பண்ணி கரெக்டான ஃப்ரீக்வன்சி எந்த ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு கேட்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே தெளிவாக மெஷர் பண்ண முடியும். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ மீட்டர். இந்த ஆடியோ மெட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேர்ம். ஓகேவா, அது வந்து ஃபார்மல் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியரிங்கை சொல்லுது. நம்ம வெப்பர்ஸு ரினே இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம கிளினிக்கலாக யூஸ் பண்ணலாம், ஆனால் அது கரெக்ட் ரொம்ப ஃபார்மல் கிடையாது. ஓகேவா, ஸோ நம்ம தெளிவாக கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆடியோ மீட்டர் யூஸ் பண்ணி அதோட ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ கேட்குது அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஓகேவா. ஸோ இதுக்கு ஆடியோ மீட்டரை கொண்டு வந்து காதில் வச்சுருவாங்க அப்படி கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா. இயர்ஃபோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏர் கனெக்ஷனுக்கு கொடுப்பாங்க. இதை நம்ம கரெக்டாக தனித்தனியாக ஒவ்வொரு இயருக்கும் வச்சு பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட் இயரில் கொடுத்து எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா கேட்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பியூர் டோன் வந்து எப்படி கேட்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஃப்ரீக்வன்சிலேயே பார்த்திங்கன்னா ஹேண்டை வந்து ரைஸ் பண்ணுங்கள், பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது சவுண்டு வந்து கேட்கும். ஓகேவா. ஸோ அது அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நமக்கு அவங்களுக்கு சவுண்டு கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இதுலேயே போன் கனெக்ஷன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு போன் ஆசிலேட்டர் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம அந்த மீட்டர்லேயே பார்த்திங்க ஆடியோ மீட்டர் அந்த இயர்ஃபோன்ஸ்லேயே கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு அந்த போன் கனெக்ஷனையும் நம்ம இதிலேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. போன் கனெக்ஷன் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர்ஸ். அதுவே ஏர் கனெக்ஷன் பண்ணுறவங்க இயர்ஃபோன்ஸ். ஓகேவா. இந்த 2 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஆடியோ மீட்டர் அப்படின்னா இதுதான். போன் கனெக்ஷன் பண்ணுறவங்க ஆசிலேட்டர்ஸ், ஏர் கனெக்ஷன் பண்ணுறவங்க இயர்ஃபோன்ஸ். ஓகேவா. இப்படி காதில் மாட்டிடுவாங்க. ஸோ இது இயர்ஃபோனு, இங்கே மேலே இருக்குது ஆசிலேட்டர். அந்த மாதிரி இது வந்து ஆசிலேட் பண்ணி விடும், போனை வைப்ரேட் பண்ணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஏர் கனெக்ஷனில் சவுண்டு கொடுக்கும். ஓகே. நமக்கு எப்படி இசிஜி அதெல்லாம் இருக்குது, அதே மாதிரி நமக்கு ஆடியோகிராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. அது எப்படி எலக்ட்ரோமயோகிராமு, எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது ஆடியோகிராம். கிராம் அப்படின்னு சொல்கிறால அது மேக்ஸிமம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். ஓகேவா. ஸோ இந்த ஆடியோகிராமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த மினிமல் டெசிமல் எவ்வளோட அவங்களுக்கு ஆடியோ வந்து கேட்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ 0லேயே ஒரு சிலருக்கு நல்லாவே கேட்கும். 0 டெசிபலில் நல்லா சவுண்டு கேட்கும். அது வந்து ஆவரேஜாக மேக்ஸிமம். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா -1 அந்த மாதிரி 0க்கு கீழே நல்லாவே கேட்கும். அவங்களெலாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜை விட நல்ல ஒரு பெட்டர் ஹியரிங் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஓகேவா. அதுவே நமக்கு 1 டெசிபலில் கேட்குது, 2 டெசிபலில் கேட்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஹியரிங் கிடையாது, இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பேசினா தான் அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 டெசிபலில் தான் நல்லா கேட்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஹியரிங் லாஸ் இருக்குது. ஓகேவா. அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ 0 தான் நார்மல், 0க்கு கீழே இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பெட்டர் தென் நார்மல் அப்படின்னு சொல்லணும். அதுவே 0க்கு மேலே போக போக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹியரிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹியரிங் லாஸும் இன்னும் ரொம்ப அதிகப்படியான சவுண்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு கேட்குது அப்படின்னா ஹியரிங் லாஸும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்மல் ஹியரிங், மைல்டு, மாட்ரேட்டு, சிவியரு, ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ். ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நார்மல் பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து 20 வரைக்குமே வரும். ஓகேவா. மைல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வரைக்கும் வரும். மாட்ரேட் அப்படிங்கிறது 40லேருந்து 70 வரைக்கும் வரும். சிவியர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 70லேருந்து 90 வரைக்கும் வரும். ஓகேவா. ஸோ 100 டெசிபிள் வந்தால் தான் அவங்களுக்கு கேட்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 100 அப்படின்னா அவங்களுக்கு டோட்டல் ஹியரிங் லாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே கூட்ட அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்கலாம், 120ல் கேட்கலாம், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ டோட்டல் ஹியரிங் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் 100க்கு மேலே கேட்கும். ஓகே. இப்போ நமக்கு ஹியரிங் லாஸ் வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸா இல்லை கண்டக்டிவ் ஹியரிங் லாஸா அப்படின்னு பார்க்கணும். அவங்களுக்கு நர்வ் அல்லது சென்சேஷனில் பிரச்சனையா இல்லை மெக்கானிக்கல் பிரச்சனையா, சவுண்டு ட்ராவல் ஆகிறதுல பிரச்சனையா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போன் ஆசிலேட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏர் கனெக்ஷன் கொடுக்கலாம். அல்லது நம்ம இந்த ஏர் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆசிலேட்டர்ஸ் இயர்ஃபோன்ஸில் சவுண்டு கொடுக்கணும், ஆசிலேட்டரில் சவுண்டு கொடுக்கணும். இந்த மாதிரி மாறி பண்ணி எப்போ அவங்களுக்கு கேட்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போ போன் கனெக்ஷனில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏர் கனெக்ஷனில் மட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிடலாம் இது கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்ட்டு. ஓகேவா. அவங்களுக்கு போன் கனெக்ஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நல்லாவே கேட்குதுப்பா, அவங்களுக்கு ஏர் கனெக்ஷனை மட்டும் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேத்வேல தான் பிரச்சனை, கண்டக்ஷன் ஹியரிங் லாஸ். அதுவே அவங்களுக்கு போத் ஏர் கனெக்ஷனும் பிரச்சனை, போன் கனெக்ஷனும் பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நர்வில் தான் பிரச்சனை. இது சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். அதுவே ஒரு அளவுக்கு மேலே நமக்கு எந்த இதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெசிபிள்ஸை கூட்டும் போது மட்டும்தான் நமக்கு சவுண்டு கேட்குது அப்படின்னா அது கண்டிப்பாக மிக்ஸ்டு ஹியரிங் லாஸாக இருக்கும். கண்டக்ஷன்லையும் பிரச்சனை இருக்கும், அதே போல் சென்சரி நியூரலையும் பிரச்சனை இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அசஸ்மெண்ட் ஆஃப் ஹியரிங் நம்ம வந்து கேட்குறத வந்து எப்படிலாம் அசஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். டினே டெஸ்ட்டு, வெப்பர் டெஸ்ட்டு, அதே போல் ஆடியோமெட்ரி பற்றி பேசியிருக்கோம், அதே போல் டிப்பனோமெட்ரி பற்றியும் பேசியிருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டாபிக் பேசலாம். டாட்டா.